பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த ஜெப தியானத்திற்கு அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 54வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசித்து இந்த தியானத்தை நாம் தொடங்குவோம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. வலது புறத்திலும் இடது புறத்திலும் யாரோ இல்லைங்க, நீ அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுது பாருங்க. அப்போ நீங்க பெருகும்படிக்கு, பெருக்கத்தை காணும்படிக்கு எதுலெல்லாம் பெருக்கும் பார்க்கலாம். ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்போ நம்ம சகலத்திலும் பெருகி நன்றாய் வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் அநேக மத்தியில் நம்ம சாட்சியாக விளங்கணுங்கிறது தேவனுடைய ஆசை மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளும் அந்த ஆசை இருக்கணும். இது நல்ல ஆசை, சரிங்களா? ஆண்டவருக்காக வாழறது, ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவித்து அதற்கு உண்டான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை அநேகர் மத்தியில் கொண்டு செல்வது சாதாரண விஷயம் இல்லை. அது கர்த்தரால் ஆகும். நாம் அதை நம்பணும், விசுவாசிக்கணும். சென்ற வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம யூடியூப்பில் அந்த போதனை இருக்கும், நீ பழுகி பெருகுவாய். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பழுகுதல் பெருகுதல் அவங்களுக்குள்ள இருந்தது? நெருக்கத்தின் மத்தியில், ஒடுக்கத்தின் மத்தியில், டிப்ரெஷன், ஒப்ரெஷன் எல்லா இடத்திலும் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அப்போது உங்களுடைய இருதயத்தில் ஒரு காரியம் இருக்கணும். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, வாக்கு தத்தங்கள்லாம் அப்படி அள்ளி வீசுகிறாரு, ஆனால் என் வாழ்க்கையில் பெருசாக பெருக்கத்தை நான் பார்க்கல, கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை, கண்ணீரை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் பெருக்கம் வந்தாலும் திரும்பவும் அதில் நான் நஷ்டம் அடைகிற மாதிரி சூழ்நிலை வருது. இது எப்போ மாறும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது மாறுறதுக்கு உங்களுடைய இருதயம் மாற வேண்டும், உங்களுடைய மனப்பான்மை மாற வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிற விதம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாற வேண்டும். அது இன்னைக்கு கட்டாயமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். உங்கள் பெருக்கத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகுங்கிறத நான் நம்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு இதை உங்களோடு பேச விரும்புகிறார். செவி கொடுப்போமா? சரி, இந்த விஷயம் தானாக நடக்காது, சரிங்களா? இந்த பெருக்கம் என்பது தானாக நடக்காது. இயேசுவே நம்மளை பெருக செய்வார். ஏன்னா நம்ம ஏற்கனவே சென்ற பகுதியில் பார்த்தோம் இல்லையா? விதைப்பும் அறுப்புங்கிறத பார்க்குறோம். நம்ம விதைக்கிறத தான் அறுவடை செய்வோம்ங்கிறத பார்க்குறோம். அப்போ நாம் பழுகி பெருகணும்னா கர்த்தர் மீது ரொம்ப கவனம் வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிறத பார்க்குறோம். நாம் கீழ்ப்படிய நாம் விதைக்க அறுவடை அதிகமாக இருக்கும், பெருக்கம் உண்டாகி இருக்கும். சாதாரண பெருக்கம் இல்லை, இடம் கொண்டு வலது புறமோ இடது புறமோ எப்படி பெருகும்மா? பழுகி பெருகும், சரியா? அப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். எப்படி அடம் பிடிச்சி சொல்கிறாரு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்களா, முடியவே முடியாது, நான் இதை செய்யவே செய்வேன், நான் இதை பண்ணித்தான் தீருவேன் அப்படின்வாங்களே. அதை விட கடவுளை அட்டம் பிடிக்கிறார் பாருங்க. நம்ம மேலே எப்படிப்பட்ட ஒரு ஆசை, நம்ம மேலே எப்படிப்பட்ட ஒரு அன்பு. இது என்ன விதமான அன்பு? மனுஷர்கள் நம்ம மேலே வச்சிருக்கிறது இல்லைங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும், சில வேலைகளில் மறைந்து போயிடும். ஆனால் கர்த்தருடையது மறக்காது. கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நம்ம அதில் வாழணும்னு, உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருகத்தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறார் பாருங்க. எபிரேயர் 6:14 கூட நிச்சயமாக அவர் ஆசீர்வதித்தார்னு எந்த புஸ்தகத்தில் இதை மறுபடியும் கோட் பண்ணி அந்த எழுத்தாளர் சொல்கிறார் பாருங்க. அதே போல் சங்கீத புஸ்தகம் 107:38 வாசி பார்த்தீங்கன்னா, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பாருங்களேன், மிருக ஜீவன்களை குறையாது இருக்க பண்ணுகிறார்னா நீங்கள் நினச்சிக்க கூடாது. இந்த காலத்தில் நம்ம நாய் பூனைலாம் வளர்ப்போம் சில பேர் வீட்டில்.
இதெல்லாம் பெருகி என்னங்க ஆக போகுதுன்னா, அந்த காலத்தில் அவங்களுடைய மிருகங்கள் எந்த அளவுக்கு பலுகி பெருகி இருந்ததோ அதுதான் அவங்களுடைய செல்வம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செழிப்புனா வெறும் பணத்தில் மட்டும்னா எல்லாவற்றிலும் ஞானத்தில் ஒரு செழிப்பு, ஆரோக்கியத்தில் ஒரு செழிப்பு, நீடித்த ஆயுசு நாட்களில் ஒரு செழிப்பு, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் சமாதானத்தில் ஒரு செழிப்பு, இதெல்லாம். அப்போ எல்லாவற்றிலும் நம்ம ப்ராஸ்பர் ஆக முடியும். இங்கே மிருக ஜீவனுங்கிறது லிட்ரலாக எதை குறிக்குதுன்னா, நம்முடைய செல்வத்தை, நம்மளுடைய பெருக்கத்தை, நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை குறிக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ளணும். சரியா? அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 15:58 வாசி பார்த்தீங்கன்னா, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்போ கர்த்தருடைய கிரியையில் நம்ம பெருகணுமா? கர்த்தருடைய கிரியைன்னா என்னதுங்க? எது கர்த்தர் கிரியை? த ஒர்க்ஸ் ஆஃப் த லார்டு. அது எதுங்க? யாத்திராம் புஸ்தகம் 34:10 வாசி பார்த்தீங்கன்னா, அதிசயம் அற்புதம் அடையாளங்கள்லாம் அவர் பண்ணுறாரு. இல்லை, எகிப்தில் நடந்தது அந்த அற்புதம் மட்டும் இல்லை. இது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? 34வது அதிகாரம். அப்புறம் வருது நிறைய புஸ்தகங்கள், என்னாகமோ உபாகமோ, யோசுவா வரான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நிறைய அற்புதங்கள். யோசுவாவை கொண்டே பல அற்புதங்கள். யோசுவா தனி மனிதனே ஒரு அற்புதத்தை பண்ணுறான். சூரியன் அங்கே நில்லுங்கிறான். அப்போ பாருங்க, நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள், கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய கிரியைகள் நம்ம மூலமாக வெளிப்படுது. கர்த்தரும் செய்திருக்கிறாரு. அதே போல் உபாகம் 11:4 வாசி பார்த்தீங்கன்னா, எகிப்தை அவர் அழித்திடுறாரு, எகிப்தின் வல்லமைகளை அழித்திடுறாரு. அப்போ பிசாசின் கிரியைகளை அவர் அழிக்க அவருடைய செய்கை, அற்புதம் அடையாளம் அதிசயங்கள் செய்யுது. இன்னைக்கு நீங்களும் நானும் அற்புதம் அடையாளம் செய்ய முடியும். எப்படி? நோயோடு வந்தவங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்க நோய் விலகுதா? பணப்புழக்கத்தில் ரொம்ப கஷ்டத்தில் வர்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறோம். அவங்க வாழ்க்கையில் இன்னும் பெருக்கத்தை பார்த்து அற்புதமாக அவங்கள ஒரு நல்ல வசதியை பார்க்க முடியுது இல்லையா? அதே போல் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ரொம்ப சண்டை சச்சரவோடு வந்து அழுது நிற்பாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், மனபாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சமாதானம் உண்டாகி எப்படி சொல்லுவாங்கள்ல, சாட்சி சொல்லுவாங்க, எப்படி எல்லாமோ இருந்தோம், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எப்படி அருமையாக எங்கள் குடும்பத்தை ஒரு அன்பின் குடும்பமாக மாற்றிருக்கிறார். அப்போ இதெல்லாம் பாருங்கள், பிசாசின் கிரியை கொண்டு வருது. நம்ம தேவனுடைய செய்கை, அவருடைய கிரியை நம்மளுக்குள்ளே இருந்து வெளிப்படும் பொழுது 1 யோவான் 3:8 வாசி பார்த்தீங்கன்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவகுமாரன் இயேசு இருக்கிறதுனால அதை நாமும் செய்ய முடியும். அப்போ இந்த பெருக்கம் எப்படி உண்டாகுது? பெருக்கம் நல்லதுன்னு பார்க்குறோம். ஏன் நல்லது? ஏன்னா அது ஆண்டவரே தராரு, நம்ம கண்டுபிடிக்கல. நம்ம ரொம்ப கஷ்டத்தை, ஆதாமோட பாவம் தான் வந்ததுங்கிறத பார்த்தோம். ஆனால் கர்த்தர் பெருக்கத்தை தருகிறார். பெருக செய்வது தேவனேங்கிறத பார்க்குறோம். தேவன் நமக்குள்ள அந்த கிரியை ஊற்றுகிறார். அது மட்டும் இல்லை, குறைவில்லாமல் நம்மளை பெருக செய்கிறாருங்கிறத நம்ம இப்போ கூட வாசித்தோம். குறைவே இருக்காதான், நம்மளுக்கு குறையாது இருக்க பண்ணுகிறார். அப்போ நோ பண பற்றாக்குறை. யாராவது பணம் இல்லை, அது இல்லை, காசு இல்லைன்னு அழுது புலம்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இருக்காது. கர்த்தர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். அதுக்காக தாங்க கல்வாரி சிலுவையில் உயிரையே கொடுத்தாரு. சரிங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு விரும்புங்க. பரவாயில்ல, நான் இப்படியே கெட்டு போகிறேன், இப்படியே சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன், இப்படியே குறைவோடு இருக்கேன்னு வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கலைங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களால் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நன்மை பெறணும். அதனால தான் எப்போவுமே ஆண்டவர் ஒரு மனுஷனை உலகத்திலேருந்து பிரித்து எடுக்கும் பொழுது அவனை ஆசீர்வதித்து அவனை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே மாற்றுகிறார். அப்போ நீங்கள் ஒரு தனியால் கிடையாது, உங்களால் தேசமே ஆசீர்வதிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே. எதில் பெருகுவது நல்லது இல்லை, எதுலலாம் பெருகணுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். எதில் பெருகிறது நல்லது கிடையாது அப்படிங்கிறத வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லி தருது. பிரசங்கி புஸ்தகம் 5:10 வாசி பார்த்தீங்கன்னா, பணத்துலையும் செல்வ பெருக்கலையும் பெருகிறது நல்லதில்லை, ஏன்னா அது திருப்தி இல்லைன்னு போட்டிருக்கு. திருப்தி அடைய மாட்டுறாங்க. நிறைய பணம் வர இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அடிக்கடிக்கு வச்சுருக்காங்களாம். ஒரு அம்மா வந்து இறந்து போயிருக்காங்களாம். ஒரு பெரிய பிரசங்கியாளர் இதை சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு அம்மா வந்து எப்படி இறந்து போயிருக்காங்களாம்? அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் இறந்து போகல, சாப்பாடு இல்லாமல் இறந்து போகல, பெட்டு முழுக்க பணத்தை பதுக்கி வச்சு அந்த பெட்டு மேலேயே அந்த பணத்தின் மேலேயே இறந்து போனாங்களாம், சாப்பிடாம கஞ்சத்தனம் பண்ணி. யோசிச்சு பாருங்கள், பணம் மட்டும் இருந்து
பிரயோஜனம் இல்லைங்க. அதை எப்படி உபயோகப்படுத்தணும், தேவ ஞானம் தேவை. வெறும் பணத்தை வச்சு அதில் திருப்தி வராது. ஏன்னா நிறைய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவ்வளோ பணம் இருக்குது, திருடு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்திலே பாவம் அவங்க செத்து போயிடுறாங்க. பயத்திலே அவங்க எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. பயத்திலே அவங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. சமாதானமே அவங்களுக்கு கிடையாதுங்க. நீங்கள் நினச்சி கொள்ளாதீங்க பணம் இருக்கிறவங்களாம் சூப்பராக இருக்காங்கன்னு. கிடையாதுங்க. யார் தெரியுங்களா சூப்பராக இருப்பாங்க, கர்த்தரை நம்பி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாருன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சூப்பராக இருப்பாங்க. அவர்கள் இடத்துல இருந்தாலும் சூப்பராக இருப்பாங்க, இல்லைனாலும் சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா அது தேவனுடைய தயவுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ரோமர் புஸ்தகம் 6:1 போட்டிருக்கு, பாவம் பெருகினா கிருபை பெருகும் அப்படின்னு. ரோமர் 5:20 இதே வசனம் வருது. அப்போது பாவம் பெருகுனா நல்லதா? கிடையவே கிடையாது. பாவத்தில் நிலை நிற்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பவுல். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், பாவம் அதிகமாகிடுச்சு, பாவம் பண்ணிடலாம். இப்போ பணமும் அப்படி தான், பாவமும் அப்படி தான். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி பெருக்கம் கிடையாது. வெறும் பணத்தில் பெருகிக்கிட்டே இருக்கிறது இல்லை. பாவம் செஞ்சு பாவத்தில் அதிகமாக பெருகிட்டால் கிருபை ஆண்டவர் பெருக செய்வார். முட்டாள்தனமாக மதியீனமாக நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. கிருபை எப்படி தெரியுங்க நம்மளுக்கு பெருகும்? கிருபை எப்படி பெருகும்னு வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:15 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரங்களால தான் கிருபை பெருகும்னு. அப்போது நம்மளுடைய ஸ்தோத்திரங்கிறது என்னதுங்க? தேங்க்ஸ் கிவிங், நன்றி உணர்வு. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க அதை தானே சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நன்றி மனப்பான்மையோட இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வரும்ன்றாங்க. பிரபஞ்சம்ங்கிறது அவங்க சொல்கிறது ஆண்டவராகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவரை தெரியல, உலகம்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரி, 2 கொரிந்தியர் 9:8 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சகலவித கிருபையிலும் நம்ம பெருக முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த கிருபை பெருகுகிறது எப்போ? ஸ்தோத்திரங்களால தான் பெருகுதே தவிர பாவம் அதிகமாக செய்யறதுனால கிடையாது, பணத்தை அடுக்கி பதுக்கி வைக்கிறதுனால கிடையாது. அப்போ எந்த பெருக்கம் நல்லது இல்லைன்னா வெறும் பணத்திலையும் செல்வத்திலையும் வெறுமனே அதில் மட்டும் பெருகி சேர்த்து வச்சு கொஞ்சம் கூட உதவி இல்லாமல் இருக்கிறது நல்லது கிடையாது. பாவத்தில் அதிகமாக பெருகிறது. பாவம் பண்ணிக்கலாம், அப்புறமா கிருபையில் ஆண்டவர் மன்னிச்சிருவான்னு கிடையாது. அதுலேயும் நல்லது கிடையாதுங்கிறத பார்க்குறோம். ஏன்னா கிருபை பாவம் பெருகிற இடத்துல இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வசனம் இப்படி சொல்லுதே நம்ம நினைக்கக்கூடாது. வசனம் எந்த அடிப்படையில் சொல்லுதுன்னா, உலகம் முழுக்க பாவத்தினால அப்படி பிடியோடு அந்த விடுதலை இல்லாமல் ஒரு சிக்கல்ல, ஒரு பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை பகிரங்கமாக சிலுவையில் அவர் நமக்காக அறிவித்தார், அதை செய்து முடித்தார், விடுதலையை கொடுத்தார். இதுக்கப்புறமா விடுதலை பெற்ற பிறகு நாம் இப்போ பாவம் பெருகணும் நல்லதுன்னு முட்டாள்தனமாக மதியினமாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவர் எனக்காக உயிர் நீத்தார், ஆண்டவர் எனக்காக பெருக செய்யும்படி இந்த பூமியில் வந்தார் அப்படின்னு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறவங்களா இருக்கணும். நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது அப்போ சகலவித கிருபை நம்மளுக்குள்ளே பெருகும். அது என்ன சகலவித கிருபைனா, கிருபைக்கு லெவல் இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு விதமான கிருபை இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, பொதுவான கிருபை, அளவற்ற கிருபை, மிகுதியான கிருபை, அதிகமான கிருபை, வியக்கத்தக்க கிருபை. இதெல்லாம் வேத வசனத்தின்படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே வேதத்தில் இருக்குது. நான் ஏதோ இட்டுக்கட்டி சொல்லலை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? சூரியனை உதிக்க பண்ணுறாரு, மழையை பெய்ய பண்ணுறாரு. இது பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. மற்ற 5:45 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அது போல் அளவற்ற கிருபை தேவன் தர்றாரு, மிகுதியான கிருபை தர்றாரு, சில டைமில் வியக்கத்தக்க கிருபை. ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய லெவலை பொறுத்து தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் திட்டத்தின்படி என்ன காரியங்களை அனுமதிக்கிறாரோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதில் அவங்க நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு அவங்க தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த கிருபையின் அளவுகள், லெவல் ஆஃப் கிரேஸ் வித்தியாசப்படுது. அதனால தான் பாருங்கள், நம்ம யோசிப்போம், சில பேருக்கு மட்டும் பயங்கர பிளஸ்ஸிங் இருக்கு, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களே, சில பேர் என்ன கொஞ்சம் கூட ஆண்டவர் மதிக்க மாட்டாங்களே, இப்படிலாம் இருக்கும். அந்த கிருபையை புரிந்து கொண்டு நாம் கிருபையில் வாழறது குறித்து அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம என்ன பார்த்தோம்? பெருக்கம் நல்லதுங்கிற பார்க்குறோம், பெருக்கத்தை செய்வது தேவனேங்கிறத பார்க்குறோம். எப்படிப்பட்ட பெருக்கம்? குறைவின்றி பெருக செய்கிற ஒரு பெருக்கத்தை தேவன் குறையில்லாமல் தருகிறார்னு பார்த்தோம். அவருடைய செய்கை உங்களுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியுங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட பெருக்கம் உங்களுக்குள் உண்டாக முடியும். எப்படி பெருகிறது? நல்லதில்லை. பணத்திலையும் செல்வத்திலையும் மட்டும் பெருகி அதையே வச்சு சேர்த்து அடுக்கி வைக்கிறது நல்லதில்லை. அதே போல் ரோமர் 6:1 பார்த்தபடி
பாவத்தில் நிலை நிற்கக்கூடாது. ஏன்னா பாவம் பெருகிட்டா கிருபை பெருகணும். முட்டாள்தனமாக மதியனமாக நம்ம யோசிக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 4:15 பார்த்தோம், ஸ்தோத்திரங்கள் தான் கிருபையை பெருக பண்ணும். அந்த கிருபை எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட ஒரு பெருக்கம் கிருபையில் இருக்குது? சகலவித கிருபை, லெவல்ஸ் ஆஃப் கிரேஸ். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாம் பெருக முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்துக்கிட்டோம். சரியா? எதுலெல்லாம் பெருக முடியும், பெருக வைக்க தேவனால் முடியும்? சில காரியங்களை பார்க்குறோம். நிறைய விஷயம் இருக்குது. ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். எதுலெல்லாம் நம்ம பெருக முடியும், கர்த்தர் பெருக செய்வார். யோவான் 3:30 சொல்லுது, அவர் பெருகவும் நான் சிறுகவும். யார் சொல்கிறா? யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு. ஏன்னா அவர் பெருகணும்னு நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா உங்கள் பெருக்கத்துக்கு அளவே கிடையாதுங்க, உண்மையாக. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் புதிய ஏற்பாடு வாசித்து பார்த்தீங்கன்னா யோவானை விட பெரிய தீர்க்கதரிசி இல்லைங்கிறாரு. அப்போ யோவான் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக ஆண்டவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் எப்படி தான் யோசிக்கணும், கர்த்தர் பெருகட்டும், அவர் என் வாழ்க்கையில் பெருகட்டும். என்னோட ஒவ்வொரு கையின் பிரயாசத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது என்னை குறித்தே இல்லை, என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி அவரை நான் பெருக செய்வேன். எல்லாவற்றிலும் அவருடைய நாமத்தை பெருக பண்ணுவேன். என்னையே நான் உயர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளை தாழ்த்தும் பொழுது, அவர் பெருகும் பொழுது நாம் நிச்சயமாக பெருக முடியும். சரியா? பிலிப்பியர் 1:9 சொல்லுது, அன்பு இருந்தால் அந்த அன்பு பெருகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது? அந்த பெருக்கம் சரியாக வேலை செய்து, கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த பெருக்கம் கிருபையாக வேலை செய்து. 1 தெசலோனிக்கர் 4:10 வாசி பார்த்தீங்கன்னா அந்த அன்புல நம்ம அதிகமாக பெருகணும்னு வேதம் சொல்லுது. ஒரு காரியம் அன்பை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு வயசான தாத்தா 93 வயசு தன்னுடைய மனைவிக்காக ஒரு மங்கள் சூத்திர, அதாவது கல்யாணம் பண்ணுற அந்த மாங்கல்யம் வாங்கிறதுக்காக அவங்க போகிறாங்க கடைக்கு. எவ்வளோ ஒரு அன்பு! அவங்க கையில் வெறும் 1120 ரூபா தான் இருக்குது. ஆனால் அந்த கடையில் பார்க்குற அந்த கடையோட ஓனர், நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், இதை சர்ச் பண்ணி. அவர் பார்க்குறாரு, ஐயோ எவ்வளோ ஒரு அன்பு இந்த தாத்தாவுக்கு இந்த அம்மா மேலே. இந்த அன்புக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு அந்த 1120 வெறும் 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவர் அவங்களுக்கு 1100 ரூபாவை திருப்பி கொடுத்து அந்த அன்பு அவர் நெகிழ செய்கிறார் பாருங்க. அந்த அன்புல இப்போது அந்த 2 பேருக்குள்ளே மட்டும் அந்த அன்பு இல்லை, அந்த அன்பு இவருக்கிட்டேயும் அந்த அன்பு வந்துடுச்சு. அந்த கடைக்காரரும் பாருங்கள், அன்போடு அந்த தங்கத்தில் பொண்ணில் விலை மதிக்க முடியாததை எடுத்து கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன், அந்த தங்கத்தை விட அவர் கொடுத்தார் பார்த்தீங்களா, அவருடைய உள்ளத்தின் அந்த அன்பு தான் ரொம்ப விலை மதிங்க. அதில் அவர் பெருக்கத்தை கண்டிருக்கிறார். அப்போது அன்பு பெருகணுங்க, அவர் பெருகணும், என் இயேசு பெருகணும்னு நம்ம நினச்சிட்டாலே அங்கே அன்பு பெருகும். எங்கே அன்பு பெருகுதோ அங்கே தான் விசுவாசமும் பெருகும். 2 தெசலோனிக்கர் 1:3 நம்ம விசுவாசத்தில் பெருக வேணும்னு சொல்லியிருக்கு. அதனால தான் 1 கொரிந்தியர் 13 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றிருந்தாலும், விசுவாசத்தில் வல்லமையாக இருந்தாலும், அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போது அன்பு இருந்தால் தான் அங்கே விசுவாசமும் இருக்கும். இதுதான் பெரிய ரகசியம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். விசுவாசம் நம்ம பேசுகிறோம். விசுவாசம் எப்படி வரும்? அது அன்புல பெருக்கம் இருந்தால் தான், ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க. ஏன்னா விசுவாசம் கிரியையிலே போய் முடியுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 2 கொரிந்தியர் 8:7 வாசி பார்த்தீங்கன்னா, தர்ம காரியத்தில் பெருகணும். நீங்கள் அன்பில் பெருகிருக்கலாம், விசுவாசத்தில் பெருகிருக்கலாம், நீங்கள் அவர் பெருகும் நான் சிறுகும் சொல்லியிருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலும் பெருக இருந்தாலும் தர்ம காரியத்தில் பெருக வேண்டும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியா வறுமை அடைவாரும் உண்டு. அதனால நீங்கள் பெருக விதைக்கும் பொழுது பெருக தர்ம காரியத்தில் நீங்கள் பெருகணும். அப்போ மற்றவர்களுக்கு உங்களுடைய கையை மடக்கி வச்சுக்கிறீங்களா, உள்ளேயே வச்சுக்கிறீங்களா, நீட்டி அவர்களுக்கு உதவி செய்கிறீங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறத நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தர்ம காரியத்தில் பெருகும்படிக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பிலிப்பியர் 1:25 சொல்லுது, மகிழ்ச்சியில் நம்ம பெருக முடியும்னு. அப்போ பாருங்கள், நம்ம எதுலெல்லாம் பெருகலாம். அவர் பெருகணும்னு நினச்சிட்டாலே நமக்கு பெருக்கம் உண்டாயிடும். அதே போல் நமக்குள்ள அவர் பெருகணும்னு நினைக்கிறதே அந்த அன்புல பெருக்கத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வருது. அன்பு யாருக்குள்ளே இருக்கோ அவர்களுக்குள்ள
விசுவாசமும் பெருக பண்ணுகிறார். அதே போல் அன்பும் விசுவாசம் இருக்கும் பொழுது தர்ம காரியத்திலும் நம்ம பெருகுவோம். அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது நம்மளுடைய மகிழ்ச்சியில் ஒரு பெருக்கம் இருக்கும். நம்மளுக்கு துக்கம் வராது. கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படின்னு அதில் மகிழ்ச்சி தான் உண்டாகும். அந்த மகிழ்ச்சியில் ஒரு பெருக்கம் உங்களுக்கு உண்டாகும். நீதிமொழிகள் 9:11 சொல்லுது, உன் நாட்கள் பெருகும் என்று. எப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, நம்ம ரொம்ப துக்கமாக கஷ்டமாக இருந்தோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெருக்கம் உண்டாகாது. நல்லா புரிந்து கொள்ளணும், சரிங்களா? அந்த இடத்துல நம்ம ஆயுசு நாளும் குறைஞ்சிரும். அதனால தான் சொல்லுவாங்க, நல்லா சிரித்து சந்தோஷமாக இரு, ரொம்ப நாள் வாழு. நீடித்த ஆயுசு நாட்கள் எப்போ பெருகும்? மகிழ்ச்சி பெருகுனா தான். மகிழ்ச்சி எப்படி வரும்? நிறைய தர்ம காரியங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த தர்ம காரியங்கள் எப்படி செய்ய முடியும்? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும்பொழுது தான் செய்ய முடியும். விசுவாசத்தில் பெருக்கம் இருக்கும் பொழுது தான். அதிகமாக விசுவாசிக்கிறவங்க அதிகமாக கர்த்தருக்காக கொடுப்பாங்க பாருங்கள். அந்த அதிக விசுவாசம் எப்போ வரும்? அது அவர் மேலே இருக்கிற அன்புனால தான். ஏன்னா அவர் பெருகணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அப்போ இவ்வளோ தான் நான் பெருக்கம், இதிலெல்லாம் நான் பெருகி இருந்தால் போதுமா? அப்போ எனக்கு அன்புல ஒரு பெருக்கம், எனக்கு அவர் பெருகணும்னு நான் நினைக்கிறேன். விசுவாசத்தில் பெருக்கும், தர்ம காரியத்தில் பெருக்கும், மகிழ்ச்சியில் பெருக்கும், என்னுடைய ஆயுசு நாட்கள் பெருக்கும். இவ்வளோ தான் நான் பெருக்கம்னா நீங்கள் எல்லாத்துலேயும் பெருக முடியும். வேதம் தெளிவாக சொல்லுது. 2 கொரிந்தியர் 9:8 வாசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலையும் பெருக முடியும், எப்பொழுதும் பெருக முடியும். அதனால தான் இந்த சூழ்நிலை கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பெருக முடியும். ஆதியாகமம் 24:60 சொல்லுது, தன்னுடைய சகோதரியை நீ கோடியாக பெருகணும்னு வாழ்த்துறாங்க. இதை கேட்குற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சகோதரனே சகோதரியே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கோடியாய் பெருகுவீர்களாக. இயேசு நாமத்தில் அது அப்படியே ஆகட்டும். அதே போல் நம்ம இருதயத்தில் சில காரியங்களை நினைக்கிறோம். சில நேரத்தில் பெருக்கம் வருதுங்க, ஆனாலும் சில பாடுகளுக்குள்ளே ரொம்ப போகிறோம். எங்களுக்கு வேதனை அதிகமாகுதுன்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. 2 கொரிந்தியர் 1:5 வாசித்து பாருங்கள். பாடுகள் பெருகும் பொழுது ஆறுதலும் பெருகும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளுக்குள்ளே போகிறீங்க. அவருடைய பாடு உங்களுக்குள்ளே நிறைவேறுதுன்னா அவரை நிறைய பேர் அவமானப்படுத்துகிறாங்க. அதே போல் நீங்கள் ஒரு பாதையில் நீங்கள் நிறைய அவமானங்களை சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் அற்புதமான ஆறுதல் பெருகும். ஆண்டவரை நிறைய பேர் வெறுக்கிறாங்க, உங்களை நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னா உங்களுக்கு தான் ஆறுதல் அதிகமாக பெருகும். ஆண்டோர் போற பாதையில நீங்க போறீங்களா, இயேசு போல வாழணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு தான் ஆறுதலும் அதிகமாக பெருகும். நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பெருக்கத்திற்கு முடிவே கிடையாது. என்னைக்கும் ஃபாரெவர், கர்த்தத்துவம், சமாதானம், இதெல்லாம் முடிவே இல்லாதது, இன்ஃபினிட்டி. எப்படிப்பட்ட ஒரு பெருக்கம் பாருங்க. முடிவில்லா பெருக்கத்தை நம்மளுக்கு ஏசாயா 9:7 வாசித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? பெருக்கத்தை தேவனே தந்திருக்கிறார். ஏன்னா அது நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் தான் நம்மளை பெருக செய்கிறாரு. தேவனால் தான் பெருக செய்ய முடியும். குறைவின்றி பெருக செய்வார். குறையே இல்லாமல் நம்மளை நடத்துவார். அவருடைய செய்கை, அவருடைய கிரியை நம்மளுக்குள்ள பெருக்கத்தை கொண்டு வரும். நாம் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். செல்வம் வெறும் பணம் இதில் மட்டும் பெருகிறது நல்லதே கிடையாது. பாவத்தில் பெருகக்கூடாதுங்கிறத பார்த்தோம். நம்ம கிருபை எப்படி பெருகும்? ஸ்தோத்திரங்கள் செய்வதனால, நன்றி உணர்வோடு இருக்கும்போது அந்த கிருபைக்கு லெவல் இருக்குது. அதிகமாக பெருக்கத்தோடு நன்றி செலுத்த நாம் அந்த கிருபைகளில் லெவலை பார்க்க முடியும். அதே போல் எதுலலாம் நம்ம பெருக முடியும்? அவர் பெருகணும்னு நினச்சிட்டாலே ஒவ்வொன்றுலையும் நம்ம பெருக முடியும். அன்பில் பெருக முடியும், விசுவாசத்தில் பெருக முடியும், தர்ம காரியத்தில் பெருக முடியும். அந்த தர்ம காரியம் நம்மளுக்குள்ள எதை கொண்டு வரும்? மகிழ்ச்சியை கொண்டு வரும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பூரணப்படும் இல்லையா? அப்போ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் பெருக முடியும். இதெல்லாம் தொடர்ந்து கன்ஃபஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபெய்த் கன்ஃபஷன் பண்ணுங்கள். கோடியாக நீங்கள் நிச்சயமாக பெருக முடியும். பாடுகள் பெருகும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. ஆறுதலும் கட்டாயமாக பெருகும். ஏன்னா பெருக்கத்திற்கு முடிவே கிடையாது. நீங்கள் சகலத்திலும் பெருகி என்றென்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் அற்புதமாய் வாழ முடியும். இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வாழ்வை பெருக்கத்துக்காக தேவன் கொடுத்தாரு. நெருக்கத்திலும் நீங்கள் பெருக்கமாய் வாழ முடியும். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம்.
அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி. சர்வ வல்லமையுள்ள ராஜா, எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே பெருக்கத்தை காணட்டும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இவர்கள் பெருகி இருக்கட்டும். தேவனே இவர்களை பெருக செய்கிறார் என்ற உன்னதமான அந்த நிலைக்கு இவர்கள் வரட்டும். கிருபையின் அடுத்தடுத்த படிகளின் நிலைகளை இவர்கள் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே முடிவில்லா பெருக்கத்தை இவர்கள் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கோடா கோடி பெருக்கத்தை சகலத்திலும் இவர்கள் காணட்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து அவர் பெருக வேண்டும். அவருடைய அன்பிலே நான் பெருகுவேன், இன்னும் அன்பு எனக்குள் பெருகும், விசுவாசத்தில் பெருகுவேன், தர்ம காரியத்தில் பெருகுவேன், எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஆயுசு நாட்களை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த பிள்ளைகள் வாழும்படி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியனுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக, ஆமென். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. God bless you.